Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம லீட் கோடில் டாப் கொஷின்ஸில் செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினை நீங்கள் படித்து பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை பாருங்கள். ஸோ பேசிக்காக அந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து 2 நம்பர் கொடுக்குறாங்க. அந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். பட் அந்த நம்பரை வந்து ஒரு இன்டீஜராக கொடுக்கறதுக்கு பதிலாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு லிங்க் லிஸ்ட்டில் அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 342 அப்படிங்கிற நம்பரை ரிவர்ஸில் வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு லிங்க் லிஸ்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோடு வந்து நம்மளுக்கு 2 இருக்குது, அதோட நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு 4 இருக்குது, அதோட நெக்ஸ்ட்டு 3 இருக்குது. ஸோ 342 ரிவர்ஸில் வந்து இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே 465ங்கிற நம்பரை 564 அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 லிஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி மறுபடியும் இதே மாதிரியே ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட் நோடை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். அதிலேருந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க. ஸோ பேசிக்காக 2 லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம அந்த அதே லிஸ்ட் மாதிரியே நம்ம க்ரியேட் பண்ணி அந்த ஆன்சரையும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 4 3 5 6 7 கொடுத்தா நம்ம 708 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது நம்ம சொன்ன மாதிரியே இது ரிவர்ஸில் இருக்குது. ஸோ 243 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து 342 அப்படின்ற நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. 564 அப்படின்னா அது வந்து 465 அப்படிங்கிற நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 807 வருது. அதனால் நம்ம 708 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் நோடை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன யோசிச்சேன்னா, ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணி புதுசாக ஒரு நோட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்குது. இந்த செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா 4ம் 6ம் இருக்குது இல்லையா, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 10 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஆனால் நம்ம வந்து ஒரு நோடில் வந்து ஒரு டிஜிட் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம டேரெக்டாக 10 அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நம்ம 0 அப்படின்னு மட்டும் தான் ஸ்டோர் பண்ணணும். பட் அதுக்கு அடுத்து 2 நம்பரை ஆட் பண்ணும்போது அந்த கேரி பண்ணதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, இப்படி தானே நம்ம வந்து ஜென்ரலாக பை ஹேண்டில் ஆட் பண்ணோம்னா இப்படி தானே பண்ணுவோம். 2 நம்பர் ஆட் பண்ணுவோம், கேரி வந்துச்சுன்னா அதை வந்து அடுத்ததில் ஆட் பண்ணும்போது அதோட சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது அது எனக்கு தெரிஞ்சுது என்னென்னா 2 லிஸ்ட்டும் வெவ்வேறு லெங்க்த்தில் இருக்கலாம். ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது, இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது. ஸோ வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே போனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எல்லா நம்பரையும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த லிஸ்ட்டில் அந்த எலிமெண்ட்டே கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 நம்பரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டாக நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 4 1 5 3 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டும் 2 4 5 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து L1, இது வந்து L2. இந்த 2 ஃபஸ்ட்டு நோடையும் வந்துட்டு அதோட பாயிண்டரை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆன்சரை க்ரியேட் பண்ணி அந்த நோடை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 2 நோடு ரெப்ரசென்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இது நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நோடுக்கு வந்து நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம், டேரெக்டாக அதை ஆட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம அது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம டேரெக்டாக அதோட வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு புது நோட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா, இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம காப்பி பண்ணுறதுக்கு ஒரு புதுசாக ஒரு நோட் வேணும் நம்மளுக்கு. ஸோ காப்பி பண்ணி இங்கே வந்து நம்ம 4 அப்படின்னு ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஆன்சரில் ஃபஸ்ட் நோட். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த L1 அண்ட் L2 பாயிண்டர் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் தான் இருக்குது. இந்த 2 லிஸ்ட்லேயும் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டுக்கு நம்ம போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம போகிறதுக்கு வந்து எப்படி நம்ம போவோம், எப்படி வந்து நம்ம கோடில் அதை எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம அந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போதே வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டோட டெஃபினேஷனை வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக ஒரு லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ லிஸ்ட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர்லாம் இருக்குது இல்லையா, 2 4 3 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ, ஒரு இன்டீஜர் வேல்யூவை அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நோடும் இன்னொரு நோடை பாயிண்ட் பண்ணணும் இல்லையா, அந்த பாயிண்டருக்கு வந்துட்டு லிஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டர் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு நோட்லேயும் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அது வந்து நல்லா இல்லை அப்படின்னா அது இன்னொரு நோடை வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர்.
அடுத்து இந்த 3 என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வேல்யூவோட கிரியேட் பண்ணணும். நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் எலிமெண்ட்டோட கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எம்டியாக நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு வேல்யூவோட கிரியேட் பண்ணலாம், ஒரு வேல்யூ அண்ட் அந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் இது ரெண்டோடையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர்ஸையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை, அவங்களே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து நம்ம ஒரு வேல்யூவையும் அதோட நெக்ஸ்ட் வேல்யூவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ L1 அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூவை யூஸ் பண்ணும்போது L1ஓட வேல்யூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி L2ஓட வேல்யூவும் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு நோட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகணும். ஸோ எப்படி போவோம்? L1ல் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ L1லேருந்து L1ஓட நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோன்னா அது வந்து இப்போ 4க்கு போயிடும். அதே மாதிரியே L2லேருந்து L2ஓட நெக்ஸ்ட்டுக்கு போனோன்னா இப்போ L2 வந்து 4க்கு போயிடும் இங்கேயும். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த எலிமெண்ட்டுக்கு வந்தாச்சு. இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணி நம்ம அந்த செகண்ட் எலிமெண்ட்டாக நம்ம அதை க்ரியேட் பண்ணலாம். ஸோ 8 அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஆரோவும் நம்ம போட்டுக்கலாம் இங்கே. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரியே நம்ம அடுத்த எலிமெண்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம L1 மூவ் பண்ணிக்கிறோம், L2வையும் நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இந்த எலிமெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். பட் நான் முன்னாடியே பார்த்த மாதிரியே நம்ம வந்து டேரெக்டாக ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் எழுதியிருக்கிறத படி பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக வரும். அதனால் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 9 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 14 வரும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இங்கே வந்து ஒரு புது நோட் க்ரியேட் பண்ணி நம்ம 14 அப்படின்னு போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இங்கே 14 அப்படின்னு போட முடியாது. நம்ம வந்து 4 அப்படின்றது மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த 1 வந்து நம்ம கேரி பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த கேரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா புதுசாக நம்ம கேரி அப்படின்ற ஒரு தனி வேரியபிள் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து அது 10 ஆர் மோர் வருது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது கேரி பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நம்ம புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த 10th டிஜிட்டை வந்துட்டு நம்ம கேரியில் வந்து போட்டுடலாம் இங்கே. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம புதுசாக ஒரு நோடு க்ரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரியே பாயிண்ட்ரையும் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ முன்னாடி எலிமெண்ட்லேருந்து இந்த எலிமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த எலிமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 இருக்குது. இப்போ இந்த 5லேருந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாக இங்கே 5 அப்படின்னே க்ரியேட் பண்ணலாம். பட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரியில் ஒரு ஆப்ஷன் கேரியில் வந்து 0க்கு பதிலாக நம்மளுக்கு 1ன்னு இருக்குது. ஸோ அந்த கேரியை நம்ம சேர்த்து இப்போ வந்து ஆட் பண்ணணும். ஸோ கேரி ப்ளஸ் 5 வந்து நம்மளுக்கு 6 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அதை வந்து நம்மளோட நெக்ஸ்ட் நோடாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 6 போட்டு நம்ம பாயிண்ட்ரையும் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரியே இப்போ லாஸ்ட் எலிமெண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேரியை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம கேரியை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து 5லேருந்து இந்த ஆட் பண்ணி நம்ம 6ன்னு போட்டாச்சு. ஸோ இந்த கேரி வந்து இனிமேல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது 1 வந்து நம்ம 0ன்னு ஆக்கிடலாம். அடுத்து இப்போ 3 வரும்போது மறுபடியும் நம்ம கேரியை செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு 0 தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் கேரியை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த 3 வந்து நம்ம அப்படியே இங்கே ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம பாயிண்ட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே போவோம். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டையும் வந்து அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏதாவது கேரி வந்துச்சுன்னா அதுக்கு கேரின்னு தனியாக ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம புதுசாக ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சரை வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம்னா நம்மளுடைய ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு நோடை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த நோடை வந்து பாயிண்ட் பண்ணி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஸோ இதை நம்ம வந்து கோடில் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். இதை எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ வந்து கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த கோடை ஆல்ரெடி எழுதிட்டேன். இப்போ நான் வந்து இந்த கோடை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நோடு நம்மளுக்கு தேவை. அதுதான் வந்து நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் நோட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, ஃபஸ்ட்டு நோடோட பாயிண்டரை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் அப்படியே கமெண்ட்டில் எழுதிட்டே வரேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து திஸ் வில் பி த ஃபைனல் ஆன்சர். இதுதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நோடையும் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே 4 க்ரியேட் பண்ணணும், அடுத்து 8 க்ரியேட் பண்ணணும், அடுத்து 4 க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி புதுசாக க்ரியேட் பண்ணுற நோடெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுதான் வந்து நம்மளுடைய கரண்ட் நோட் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள். அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே கேரி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு வேரியபிள். இப்போது நம்ம வந்துட்டு L1 அண்ட் L2 அப்படின்னு 2 லிஸ்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு L1 இங்கே இருக்குது, L2 இங்கே இருக்குது. இது ரெண்டுமே நல்லா இல்லாத வரைக்கும் நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம்,
அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போவோம். பட் எப்போ வந்து இந்த L1 L2 வந்து ரெண்டுமே வந்து நல்லா இல்லாமல் இருக்கும், அப்போ வந்து நம்மளால் ரெண்டையுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்போது அதை நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு எப்போல்லாம் வந்து ரெண்டுமே நல்லா இல்லையோ அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு லூப்பில் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த லூப் எழுதியிருக்கேன். வைல் போட்டுட்டு L1ம் நல்லா இருக்கக்கூடாது, L2வும் நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு நான் L1ஓட வேல்யூவையும் L2ஓட வேல்யூவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கேரியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தம்போது 9 + 5 வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 1ன்னு கேரி பண்ணணும். அடுத்து நம்ம இதை ஆட் பண்ணும்போது அந்த நம்பரையும் கேரியையும் சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ கேரியில் என்ன வேல்யூ இருக்கோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மூணையுமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. அதோட வேல்யூ வந்துட்டு நம்ம இந்த சம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த டிஜிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும், நம்மளுக்கு வந்து யூனிட்ஸ் ப்ளேஸில் இருக்க அந்த டிஜிட் மட்டும்தான் தேவை இல்லையா. ஸோ நம்ம வந்து 14 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ வந்தபோது இந்த யூனிட்ஸ் ப்ளேஸில் இருக்க வேல்யூ மட்டும்தான் வச்சு நம்ம நோடை க்ரியேட் பண்ணணும். இந்த டென்ஸ் ப்ளேஸில் இருக்கிறத வந்து நம்ம கேரியில் போடணும். அதை வந்து இப்போ நம்ம தனித்தனியாக எடுக்கணும். ஸோ 14 அப்படின்ற வேல்யூவை 4 தனியாகவும் 1 தனியாகவும் நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ சம் வந்து இப்போ 14 இருந்துச்சு அப்படின்னா 14 mod 10, 14 ரிமைண்டர் 10 அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னு இந்த டிஜிட்டில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் டென்ஸ் ப்ளேஸில் இருக்கிறது எப்படி எடுப்பீங்க, சம் அப்படின்னு போட்டுட்டு டிவைடட் பை 10 அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 14 டிவைடட் பை 10 அப்படின்னு ஆகும். இது வந்து ஆக்சுவலி 1.4 இல்லையா. ஆனால் இது எல்லாமே இன்டீஜர் அப்படிங்கிறதுனால கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 1 அப்படின்னு மட்டும் கொடுக்கும். ஸோ இதனால் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூவை டிவைடட் பை 10 பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த டென்ஸ் ப்ளேஸில் இருக்கிற டிஜிட் வந்துடும். ஸோ அதனால் 14 வந்து டிவைடட் பை 10 பண்ணோன்னா நம்மளுக்கு 1 அப்படின்னு வரும். இதுவே 24 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம டிவைடட் பை 10 பண்ணோன்னா நம்மளுக்கு 2 வரும். ஸோ நம்மளுக்கு அந்த டென்ஸ் ப்ளேஸில் இருக்க வேல்யூவை எடுக்கிறதுக்கு நம்ம டிவைடட் பை 10 பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்துட்டு யூனிட்ஸ் ப்ளேஸில் இருக்கிறதையும் டென்ஸ் ப்ளேஸில் இருக்கிறதையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ கேரியும் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் இங்கே. இப்போ நம்ம புது நோடை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ எந்த வேல்யூவில் வந்து நம்ம புதுசாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும், இந்த டிஜிட் அப்படின்னு இருக்கிறது இல்லையா, இதுதான் வந்து யூனிட்ஸ் ப்ளேஸில் இருந்த டிஜிட். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி புதுசாக ஒரு லிஸ்ட் நோடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த லிஸ்ட் நோடை எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் திருப்பி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஒரு பாயிண்டர் வேரியபிளை வந்து நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, லிஸ்ட் நோடில் வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணோன்னா அந்த வேல்யூ வந்துட்டு இந்த வேல் அப்படிங்கிற வேரியபிளில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம நியூ லிஸ்ட் அப்படின்னு போட்டு இந்த டிஜிட் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம டேரெக்டாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட் நோடை க்ரியேட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த வேல்யூவை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு விட்டுற முடியாது. நம்ம வந்து ஒன்றோட ஒன்று நம்ம வந்து லிங்க் பண்ணிகிட்டே போகணும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த ஃபஸ்ட் அப்படின்னு தான் சொன்னோம் இல்லையா. ஸோ இது வந்து இப்போதைக்கு நல் பாயிண்டராக தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து இது எப்போ வந்து நல் பாயிண்டராக இருக்கோ அப்போ வந்து நம்ம இந்த புது நோடை வந்து அதோட வேல்யூவாக க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அது வந்து நல் பாயிண்டராக இருக்கும். நம்ம எப்போ வந்து ஃபஸ்ட்டு நோடை க்ரியேட் பண்ணுறோமோ, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம 7 க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இது வந்து ட்ரூவாக இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூவை வந்து அசைன் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புதுசாக நோட்ஸ் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் இது வந்து ட்ரூவாக இருக்காது. அதனால் இந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நோடு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதனால் இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் நோட் அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு அதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக இப்போ 8 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. இந்த நோடை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு தெரிஞ்சால் தானே அதோட பாயிண்டர் வந்து இதுக்கு பாயிண்ட் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கரண்ட் நோட் அப்படின்ற வேல்யூவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து கரண்ட் நோட் நல்லா இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த வேல்யூவை வச்சிடலாம். பட் வந்து கரண்ட் நோட் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த 8 க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கரண்ட் நோட் வந்து நல்லா இருக்காது இல்லையா, கரண்ட் நோட் வந்து 0வாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நோடோட நெக்ஸ்ட்டில் வந்துட்டு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுற நோடோட வேல்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம வேல்யூ அப்படின்னு நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த பழைய நோடோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து இப்போ புது நோடை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். ஏன்னா இந்த வேல்யூ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கரண்ட்டாக க்ரியேட் பண்ண ஒரு நோடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் லூப்பை வந்து நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணுறது போது இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண நோடு தான் கரண்ட் நோடாக இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக வேல்யூவை க்ரியேட் பண்ணோன்னா அதோட நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்புறமே பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த கரண்ட் நோடை வந்து இப்போ கரண்ட்டாக என்ன க்ரியேட் பண்ணோமோ அதுக்கு வந்து நம்ம மாற்றியாச்சு.
ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா நம்ம L1 அண்ட் L2 இருக்குது இல்லையா, அதோட வேல்யூ தானே நம்ம ஆட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரெண்டையும் வந்து அடுத்த நோடுக்கு மூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ L1 வந்து L1ஓட நெக்ஸ்ட்டுக்கும், L2 வந்து L2ஓட நெக்ஸ்ட்டுக்கும் மூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் வந்து காமனாக வேல்யூஸ் ரெண்டுலேயுமே இருக்கோ, அதாவது 3 வேல்யூமே இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸாம்பிளில் 3 வேல்யூமே இருக்குது இல்லையா, ஸோ 3மே கண்டினியூ ஆகும். நம்மளுடைய இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 வேல்யூஸ் முடிகிற வரைக்கும் L1ம் L2வும் நல்லா ஆகாது. அதனால் அது எல்லாமே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லூப் ஹேண்டில் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஈதர் L1 நல்லாயிருக்கும், இல்லாட்டி L2 வந்து நல்லாயிருக்கும், இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கலாம். ஸோ இந்த லூப் வந்துட்டு ரெண்டுமே நல்லா இல்லாத வரைக்கும் பண்ணும். ஸோ ஈதர் L1 நல்லா இருக்கலாம், L2 நல்லா இருக்கலாம், இல்லை L1 L2 ரெண்டுமே நல்லா இருக்கலாம் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம். ஏதாவது ஒன்று வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ L1 வந்து நல் பாயிண்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து L2லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இல்லை L1 வந்து நல் பாயிண்டராக இல்லைனா L1லேருந்தே கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ L1 வந்து நல் பாயிண்டராக இப்போ வந்து ரிமைனிங். ஸோ இந்த கண்டிஷன் மூலயமா நம்ம ரிமைனிங் வந்து எந்த நோடு அப்படின்றத வந்து நம்ம ப்ராப்பராக இதில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லூப் வந்து எப்போ எண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு L1 வந்து இங்கே வந்துடும், L2 வந்து இங்கே வந்துடும். அந்த L2 வந்து நல்லா ஆகிட்டதுனால ஃபஸ்ட் லூப் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகிடும். ஸோ ரிமைனிங்கை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, L1 நல்லா இருந்துச்சுன்னா L2 எடுக்கணும், இல்லாட்டி L1 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு L1 வந்து நல்லா கிடையாது. அதனால் நம்ம வந்து ரிமைனிங்கை வந்து L1ஆகவே எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம ரிமைனிங்கை வந்துட்டு L1லேயே பாயிண்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ரிமைனிங்கை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து நல்லா இருக்க வரைக்கும் நம்ம வந்து மறுபடியும் சம்மை கண்டுபிடிச்சி புது நோடை க்ரியேட் பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோன்னா, முன்னாடி என்ன பண்ணோன்னா 2 நோட்டில் இருக்க வேல்யூவையும் கேரியையும் ஆட் பண்ணோம். பட் இப்போ வந்து ஒரு நோட்டில் இருக்க வேல்யூ வந்து நல்லா ஆகிடுச்சு இல்லையா, அதனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ரிமைனிங்கில் இருக்க வேல்யூவையும் கேரியையும் மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரியே நம்ம வந்து யூனிட்ஸ் பிளேஸ்லையும் டென்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட்டையும் தனித்தனியாக பிரிச்சுட்டு புதுசாக வந்து ஒரு நோடை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கரண்ட் நோடோட நெக்ஸ்ட்டை வந்து அதுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு கரண்ட் நோடையும் வந்துட்டு புது நோடாக நம்ம மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங்கில் இருக்கிறதுடைய நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ வந்து நம்ம எல்லா நோடையும் ஹேண்டில் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு கேஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா நோடும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கேரி வந்து இன்னும் மீதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை வந்து நம்ம புதுசாக தனியாக ஒரு வேல்யூவை க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9999 எல்லாமே 9ஆக இருக்குது இல்லையா. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு நோடு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து தனியாக கேரி மட்டும் நம்மளுக்கு வந்து 0 இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ஹேண்டில் பண்ணணும். ஸோ கேரி வந்து 0வாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் புதுசாக ஒரு வேல்யூவை வந்து க்ரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ஆட் பண்ணுறதுக்கு எந்த நம்பருமே இல்லை. கேரியில் என்ன இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து புதுசாக ஒரு நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கரண்ட் நோடில் எப்போதும் போல் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாற்றிடலாம். ஃபைனலாக நம்ம வந்து ஃபஸ்ட் நோடை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஷினை வந்து நான் இம்ப்ளிமெண்டேஷன் கொஷின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் யோசிக்கிறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொஷின்ஸ். ஸோ நீங்களே பண்ணி பார்த்து உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்யூஷன் யூஸ் பண்ணி நீங்களே இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடை வந்து அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் வந்து நீங்களே வந்து ஃபுல்லாக மறுபடியும் வந்து நான் சொல்யூஷனை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ்டேக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.